வணக்கம். இந்த வீடியோல அஷ்டகாளிகள் பிறந்து வந்த கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு காளியம்மா ரெண்டு காளியம்மா இல்ல 8 காளியம்மாக்கள் அக்கா தங்கச்சியாக இந்த பூமியில புறப்படுத்த கதை. அதுவும் எப்படி பிறக்கிறாங்க? நாகக்கண்ணியுடைய வயிற்றுல இருந்து 8 முட்டைகளா வெளியே வந்து 41 நாட்கள் அணவ அடகாக்கப்பட்டு அஷ்டகாளிமார்களும் பொன் குழந்தைகளா பிறந்து இந்த பூமியை பார்க்க வராங்க. என்னையா சொல்ற? காளியம்மானா அது ஒரே சாமி தானையா? சக்தி தேவிக்கு பல அவதாரங்கள் இருக்கு, அது சரி. அதுல ஒரு அவதாரம் தான் காளியம்மா. ஆங்கார ரூபம், அடங்காத கோபம், மடங்காத நாக்கு, மாசான கொள்ளைன்னு கொஞ்சம் மயங்காட்டுற சாமி தான். ஆனா நீ சொல்ற அஷ்டகாளிகள் யாரியா? 8 பேர்களாவா காளியம்மா பிறந்து வந்தாங்க? அதுலயும் ஒரு நாகக்கண்ணி வகுத்துல உதிச்சு முட்டையில கருவா தங்கி ஏன் இந்த மண்ணு மேல பிறந்து வரணும்? பொதுவாகவே தெய்வங்கள் ஒரு அவதாரம் எடுக்கிறாங்கன்னா, பூலோகத்துல உதிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணாகாரியம் இருக்கும். நிறைய கதைகள்ல ஏதோ ஒரு முரட்டுத்தனமான அசுரனை அடிச்சு அவன் சோழியை முடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான அவதாரம் எல்லாம் நடக்கும். ஆனா இந்த கதையில ஒரு அவதாரம் இல்ல, 8 அவதாரங்கள். அதுவும் 8மே காளியுடைய அவதாரங்கள் எடுத்து அம்மா வாரான்னா ஏதோ ஒரு மிகப்பெரிய அரக்கனை, இதுவரைக்கும் இந்த உலக வரலாறுலே இல்லாத ஒரு மூர்க்கத்தனமான கொடூரனை கொன்னு அவன் கொலையை அறுக்கிறதுக்காகத்தான் ஒரு காளி பத்தாதுன்னு 8 காளியா அஷ்ட காளியா அம்மா பிறந்து வராங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா எப்படியாப்பட்ட ஒரு அரக்கனா இருந்தாலும் அவனை சம்பவம் பண்றதுக்கு சடுதியில வந்துடலாமே நம்ம சமயபுரத்தா, ஓடி வந்துடலாமே நம்ம உலகநாயகி, பாஞ்சு வந்துடலாமே நம்ம பார்வதி தேவி, ஆட்டமா ஆடி வந்துடலாமே நம்ம ஆதிபராசக்தி. ஏன் அப்படியெல்லாம் வராம ஒரு நாகக்கண்ணிக்கு மகளாக 8 பெண் மக்களாக பிறந்து வரணும்னு கேட்டா நம்ம கொஞ்சம் பிளாஷ்பேக்ல நடந்த 2 கதைகளை பார்க்கணும். அப்பதான் இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்கும். முதல் கதை அந்த மோசமான அரக்கனை பத்தின கதை. அரக்கன்னா அரக்கன், சாதாரண அரக்கன் இல்ல. இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா உயிர்களையும் பிரம்மதேவர் தான் மண்ணு செஞ்சு அவர் கையால புடிச்சு வச்சு ஆன்மாவை உள்ள அமுக்கி தள்ளி உசுறு கொடுத்து பூமியில பிறக்க வைக்கிறாரு. அதே மாதிரிதான் இந்த அசுரனும் பிரம்மனால படைக்கப்படுறாரு. படைக்கிறாருன்னா சும்மா சாதாரணமான படைப்பு இல்ல. இந்த அரக்கன் இருக்கானே, இவன் ஒரு ரேர் பீஸ், கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட், செதுக்கி செதுக்கி கொடுத்த ஸ்பெஷல் ஐட்டம் இந்த அரக்கன். ஏன் இவனை மட்டும் நம்ம பிரம்மதேவன் ஸ்பெஷலா படைச்சு விட்டார்னா அதுக்கு காரணம் இவனுடைய அம்மா செஞ்ச மிகப்பெரிய தவம். அசுரர் குலத்துல பிறந்த தானாவதிங்கிற பொண்ணு பல காலமாக தவம் இருந்து பிரம்மதேவருடைய தரிசனம் அவங்களுக்கு கிடைக்குது. அடப்போயா, இந்த பிரம்மதேவனுக்கு இதே வேலையா போச்சு. நானும் தான் நாளிட வராம சாமி கும்பிடுறேன், காலையிலையும் சாயங்காலமும் பட்டை போட்டுக்கிறேன், நமக்கெல்லாம் காட்சி கொடுக்க மாட்டாப்ல. எங்கேயாவது ஒரு அரக்கப்பைய கூப்பிட்டானா போதும், பட்டார்னு போய் கேட்ட வரத்தை பூரா கொடுத்துட்டு வந்துருவாரு. இது இன்னைக்கு நேத்தா நடக்குது. எந்த சாமி கதையை போய் கேட்டாலும் பிரம்மதேவன் வரம் கொடுத்தான், பிரம்மதேவன் வரம் கொடுத்தான்னு தான் சொல்லுவாங்க. யாராவது ஒரு நல்ல மனுஷனா பார்த்து வரம் கொடுத்தாரான்னு பார்த்தா ஒரு பயம் நல்லாவே கிடையாது. பூரா அரக்கன், அடுத்தவன் குடியை கெடுக்கிறவன், ஆட்டையை போடுறவனா பார்த்து நம்மளால வரம் கொடுத்துட்டு வந்துருவாப்ல. இந்த கதையிலையும் அந்த அரக்கி அம்மாவுக்கு ஏதோ பெருசா வரம் கொடுத்திருக்காரு. அந்த அரக்கி போட்ட குட்டி தான் நம்ம கதையுடைய வில்லன், மகா பெரிய அரக்கன். சரிதானே? இந்த கதையை நானே சொல்லுவேனையா அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாம் சரிதான். ஆனா பிரம்மனை வரம் கொடுக்க வைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் வந்து நம்மளை பார்க்க வைக்கிறதுக்கு நம்ம ஆயிரக்கணக்கான வருஷம் தவம் இருக்கணுமா? தவம்னா பத்மாசனத்தை போட்டுக்கிட்டு அப்பப்போ கண்ணை மூடி கணா கண்டுட்டு அப்புறம் கொஞ்சம் போர் அடிச்ச உடனே எந்திரிச்சிட்டு வேற வேலைகளை பார்க்கற கிளம்பிட முடியாது. கல்லா உட்காரணும், சோறு தண்ணி இல்லாம, ஆத்திர அவசரத்துக்கு போகாம, அப்பனாத்தால பார்க்காம, கூட பிறந்தவங்களோட கூட்டாளிகளோட சேராம கிடையா கிடக்கணும். அதுவும் 1000 வருஷங்கள். அப்படி தவம் இருந்தாதான் பிரம்மதேவர் நம்ம அவரை நோக்கி தவம் இருக்கிறோமேனு யோசிக்கவே செய்வாரு. அப்புறம் அவர் பிஸி ஷெட்யூல் எல்லாம் முடிச்சுக்கிட்டு இவன் வேற சாப்பிடாம தவம் கிடக்குறானேன்னு பாவப்பட்டு நம்மளை பார்க்க வந்தாலும் வருவாரு. இல்லைன்னா இன்னொரு 1000 வருஷம் இப்படியே தவம் இரு, கொஞ்சம் எழுத்து வேலையெல்லாம் இருக்கு, நிறைய பேருடைய தலை எழுத்தையெல்லாம் எழுத வேண்டியிருக்கு, முடிச்சிட்டு வரான்ப்பா, இன்னும் 1000 வருஷம் கழிச்சு நீ இருந்தா நம்ம மீட் பண்ணலாம், இல்லைன்னா சிவபெருமான டைரக்டா மீட் பண்ணு ராஜான்னு விட்டுருவாப்ல. அதனால நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத பல வருடங்கள் தவம் கிடக்கிற ஆளுகளை பார்த்து பாவப்பட்டு அவங்களுடைய தவத்தை மெச்சி தான் சாமிக்கு வரம் கொடுக்கறாங்க. அப்படி வரம் கொடுக்கறப்ப அவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்க முடியுமா? பாவம் பயப்புள்ள இத்தனை காலமா வாழ்க்கையவே தொலைச்சு புட்டு நம்மளை மட்டுமே நினைச்சு நிக்கிறானேன்னு சொல்லி கேட்ட வரங்களை எல்லாம் சாமிக்கு கொடுக்குறாங்க. இப்படி பல வருஷங்களா தவம் கிடந்து அரக்கர் குல பெண்மணி தானாவதி ஒரு ஆண்மகன் வேணும்னு வரம் கேட்கிறாங்க. பிரம்மதேவரும் கேட்ட வரத்தை கொடுக்கிறாரு, ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அதெல்லாம் சரி, அந்த ஆண் குழந்தையில இப்படி வரம் வாங்கி பிறந்த அந்த குழந்தையில அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்டா அவனுக்கு தலை எரும தலையாவும் உடம்பு அரக்கனுடைய உடம்பாவும் இருந்துச்சாம்.
இப்படி எருமையுடைய மகிஷத்தோடைய தலையோட பிறந்து வந்ததுனால அந்த அரக்கனுக்கு மகிஷாசுரன் பேர் வந்துச்சா. இதே மகிஷாசுரனை பத்தி நம்ம மகிஷாசுர மர்தினி நவராத்திரி டைம்ல சொல்லப்படக்கூடிய கதைகள்ல மகிஷாசுரன் அரம்பன்கிற ஒரு மிகப்பெரிய அசுரனுக்கும் ஒரு எரும மாட்டுக்கும் பிறந்தவன் சொல்றாங்க. ஆனா அஷ்டகாளி கதைப்படி வரம் வாங்கி பிறந்தவன் தான் இந்த மகிஷாசுரன். பிறந்து வந்த இந்த அசுரன் எல்லா கலைகளையும் வேதங்களையும் படிச்சு முடிச்சு அவன் அம்மாவை போலவே இவனும் கடுமையா தவம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா இவன் பிரம்மதேவனை கூப்பிடல, சிவபெருமான கூப்பிடுறான். அதே மாதிரி பல ஆயிரம் வருஷங்களுக்கு அப்புறமா சிவபெருமான் காட்சி கொடுக்க மகிஷாசுரன் வரத்தை கேட்கிறான். சாமி, சாகாத வரம் கொடுங்க சாமின்னு கேட்கிறான். ஏலே, என்னடா இந்த மாதிரி வரம் கேட்கிற? என் பொண்டாட்டி பார்வதி தேவியே பூமியில வந்து மனுஷ பொறப்ப எடுத்தான்னு வச்சுக்க, அவளே ஒரு நாள் அழிஞ்சு அவ கதை முடிஞ்சுதான்டா என்கிட்ட வந்து சேர முடியும். அவளுக்கே கிடைக்காத அந்த சாகா வரத்தை நீ இப்படி அசால்ட்டா கேட்டுப்புட்ட, அப்படிலாம் தர முடியாது, வேற ஏதாவது வேணும்னா கேளு ரசான்னு சொல்லிடுறாரு. அதனால ஏற்கனவே கேட்ட வரத்தையே கொஞ்சம் கிரிட்டிக்கலா யோசிச்சு மாத்தி கேட்கிறான் மகிஷாசுரன். சாமி, என்னை இந்த பூமியில பறக்கிற பறவையோ நடக்கிற விலங்கோ ஊறுற இனமோ எதுவும் கொன்றக்கூடாது, ஒரு ஆம்பளை பையனும் என்னை தொட்டு கூட பாத்திரக்கூடாது, எனக்கு சாவுன்னு ஒண்ணு வந்தா அது ஒரு பொம்பளை பிள்ளையால தான் வரணும், அப்படி என்ன கொல்ல வரக்கூடிய அந்த பொண்ணும் ஒரு பொண்ணோட வயிற்றுல இருந்து புறப்படுத்த பொண்ணா இருக்க கூடாது. இப்படி செமையா யோசிச்சு ஒரு வரத்தை கேட்கிறான். பொண்ணாலதான் சாகணும்னு கேட்டா கூட சக்தி தேவி வந்து சாகடிச்சு போடுவா. ஆனா சாதாரண மானுட பொண்ணா பூமியில பிறந்து வந்து கொல்லணுமா? அப்படி பிறக்கிறவ ஒரு அம்மா வயிற்றுல இருந்து வெளிவந்திருக்க கூடாதுன்னு கேட்க சிவபெருமானும் சரி போடா வச்சுக்க அப்படியே தாரேன்னு அந்த வரத்தை கொடுத்துட்டு வந்துடுறாரு. இப்படி வரத்தை வாங்கிக்கிட்ட மகிஷாசுரன் நம்ம கர்நாடகாவில் இருக்கிற மைசூர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாராம். இப்படி மகிஷனோட ஊர் தான் மகிஷாவூர்னு இருந்து இப்ப மைசூர்னு மாறி போய் நிக்குதுன்னு சொல்றாங்க. அப்படி அந்த காலத்துல மைசூர மகேந்திரகிரி பர்வதத்தை ஆளுகின்ற நம்முடைய மகிஷாசுரன் அவன் பாட்டுக்கு வரத்தை வாங்கிக்கிட்டு சிவபெருமானுக்கு பூசையில போட்டு வாழ்ந்திருந்தான்னா பொழைச்சு கிடந்திருப்பான். ஆனா வர வாங்கின அப்புறமா கொம்பு முளைச்சிரும்ல. ஏற்கனவே எரும மாட்டு தலையில 2 கொம்பு இருக்கும். இப்ப அவனுக்கு ஆணவ கொம்பு அகங்கார கொம்புன்னு கண்ணுக்கு தெரியாம 2 எக்ஸ்ட்ரா கொம்பு வேற முளைச்சிருக்கு. எவன்லாம் இந்த உலகத்துல நல்லவன் இருக்கானோ அவனை பூரா தேடி போய் அவனுக்கு கெடுதல் பண்றான். அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில தேவலோகத்துக்கு போய் தேவாதிபதி இந்திரனுடைய பதவியே புடுங்க போக எல்லா தேவர்களும் ஒன்னா சேர்ந்து வந்து சிவபெருமானை கும்பிடுறாங்க, கதறி கதறி வேண்டுறாங்க. ஆண்டவா, என்ன ஆண்டவா, இந்த எரும மாட்டு பயலுக்கு போய் வரத்தை கொடுத்துட்டீங்க, முரட்டுத்தனமா முற்றானே இவன், அக்னியோ வாயுவோ வருணனோ ஏன் என்னுடைய வஜ்ராயுதத்தால கூட அவனை சமாளிக்க முடியலன்னு இந்திரதேவன் புலம்பி தள்ளுறாரு. கொஞ்சம் பாருங்க சாமி, அவனை கொஞ்சம் முடிச்சு விடுங்க ஆண்டவான்னு கேட்க சிவபெருமான் சொல்றாரு, ஆஹா, அது என்னால முடியாதேப்பா, அவன் பொண்ணாலதான் சாக ஆசைப்படுறான், அதுவும் பூமியில அம்மா வகுத்துல இருந்து பிறக்காம பிறந்து வந்த ஒரு பொண்ணு தான் அவனை வந்து சோழியை முடிக்கணும்னு கேட்டிருக்கான். ஆனா சோகம் என்னன்னா இது வரைக்கும் அப்படி ஒரு பொண்ணு இந்த பூமியில பிறக்கவே இல்லைன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட தேவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து பயந்து போய், ஈஸ்வரா என்ன சொல்றீங்க, ஏதாவது வழி பண்ணி விடுங்க சாமி, அப்படி ஒரு பொண்ணை படாரம் படைச்சு விடுங்க பகவானேன்னு கெஞ்ச, சரி எல்லாம் நடக்கிறப்ப சரியா நடக்கும், கொஞ்ச நாளைக்கு அந்த எரும பைய கண்ணுல போடாம தேவலோகம் பக்கம் போகாம காடு மலைன்னு கொஞ்சம் ஒளிஞ்சு பொழைச்சிங்கன்னு அனுப்பிடுறாரு. இது வரைக்கும் முதல் கதை அரக்கனோட கதை. 8 காளிகள் பிறக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும்ல, அந்த கதையை பார்த்தோம். அடுத்து சிவபெருமான் தேவர்களை காப்பாத்த என்ன செய்கிறாரு, 8 காளிகளை எப்படி படைக்கிறார்னு பார்க்கலாம். ஒரு நாள் கைலாய மலையில பார்வதி தேவி 2 மகன்களை பிள்ளையாரையும் முருகப்பெருமானையும் வச்சுக்கிட்டு சிவபெருமான் பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. இந்த 2 குழந்தை பையன்களும் சும்மா சத்தம் போட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அம்மா பார்வதி சொல்றாங்க, ஏ தம்பிகளா, கொஞ்சம் சத்தம் போடாம இருங்கடா, அப்பா தியானத்துல இருக்காரான்னு சொல்றாங்க. உடனே விநாயகர் சொல்றாரு, என்னம்மா சொல்றீங்க, கண்ணை மூடி இருந்தா தானே அதுக்கு பேர் தியானம், அப்பா நல்லா கண்ணை திறந்த மாட்டில் உட்காந்துருக்காரு, அவரை போய் தியானம் பண்றீங்கன்னு சொல்றீங்கன்னு சொல்லி கேட்க உடனே பார்வதி தேவி சொல்றாங்க, இளைய நம்ம அப்பா சாதாரண அப்பா கிடையாது, அவருடைய கண்ணை மட்டும் அவர் மூடிட்டாருனா இந்த அண்ட சராசரமே இருண்டு போயிரும்டா, அதனால அவர் எப்பவுமே கண்ணை மூடாம தாண்டா தியானம் பண்ணுவார்னு சொல்ல போக முருகப்பெருமான் சொல்றாரு, அப்படின்னா ஒரே ஒரு டைம் அப்பாவை கண்ணை மூடி காட்ட சொல்லுமா, அவர் கண்ணை மூடுனா என்னெல்லாம் நடக்குதுன்னு நம்மளும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்ல போக
பார்வதி தேவி சரி இருப்பா அப்பா அப்பா எது கேட்டுக்கிட்டு நானே அப்பாவுடைய கண்ணை மூடி காட்டுறேன்னு சொல்லிட்டு கண்ணை திறந்துகிட்டே தியானம் பண்ணிக்கிட்டு இருந்த சிவபெருமானுடைய கண்ணை போய் பார்வதி தேவி ஒரே ஒரு செகண்ட் பொத்திடுறாங்க. அப்படி பொத்தின மாத்திரத்துல இந்த அகில உலகமே இருட்டடைஞ்சு போயிருது. சிவபெருமானும் இப்படி நடந்ததுக்காக மிகப்பெரிய சினம் கொண்டு பார்வதி தேவியை பிடிச்சு என்ன விளையாட்டு பண்ற பார்வதின்னு கேக்குறாங்க. அட ஒண்ணுமில்லாண்டவா சின்ன பிள்ளைய கேட்டாங்க அதனாலதான் செஞ்சேன், அதுக்கே இவ்வளவு கோவப்படுறீங்க, நீ மன்னிச்சுக்கீங்கன்னு சொல்ல போக நீ பண்ணுனது ஒண்ணும் சின்ன தப்பும் கிடையாது, சின்ன பசங்களுக்கு விளையாட்டு காட்டுறதுக்காக இந்த ஒட்டுமொத்த அண்ட சராசரத்தையும் ஒரு செகண்ட் நுப்பாட்டி புட்டேன்னு சொல்லிட்டு இதுக்கு நீ தண்டனை அனுபவிச்சே தீரணும்னு சொல்லிட்டு பார்வதி தேவிக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறார் சிவபெருமான். அந்த சாபத்தின்படி நாகக்கண்ணியுடைய வயிற்றிலே 8 பொம்பளை பிள்ளைகளாக 8 காளிகளாக புறப்படுத்து பூமியில இருப்பேன்னு சொல்றாரு. இந்த சின்ன தப்புக்கு இவ்வளவு பெரிய தண்டனையான்னு சொல்லிட்டு பார்வதி தேவி கொஞ்சம் லைட்டா கோவிச்சுக்கிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போக பாக்குறாங்க. அதனால சிவபெருமானுக்கு இன்னும் கடுமையா கோவம் வருது. தன்னுடைய நெற்றிக்கண்ணில இருந்து நெருப்பு ஜுவாலையை விட்டு பார்வதி தேவியுடைய உடலை எரிக்கிறாரு. பார்வதி தேவியுடைய உடலானது 8 பிண்ட உருண்டைகளாக அந்த இடத்துல பொசுங்கி உழுகுது. இந்த 8 பிண்டங்களையும் சிவபெருமான் தன்னுடைய கையில் எடுத்துக்கிட்டு கைலாயத்திலிருந்து பூமியை தாண்டி பாதாள லோகத்துக்கு போறாரு. அந்த பாதாள நாகலோகத்துல சிவபெருமான நோக்கி குழந்தை வரம் கேட்டு பலகாலமாக நாகக்கண்ணி தவமா தவஞ்செஞ்சு வராங்க. தன்னுடைய கையில் இருக்கிற அந்த 8 பிண்டங்களையும் போய் நாகக்கண்ணிக்கு தரிசனம் கொடுத்து அவளை சாப்பிட சொல்றாரு சிவபெருமான். சிவபெருமான் கொடுத்த அந்த 8 பிண்டங்களையும் நாகக்கண்ணி சாப்பிட்டு அந்த பிண்டங்கள் அனைத்தும் 8 முட்டைகளாக நாகக்கண்ணியுடைய வயிற்றுல உருவாகுது. நாகக்கண்ணி அந்த 8 முட்டைகளையும் போட்டு 41 நாட்கள் அடைகாத்து வாரா. 41வது நாளுல ஆடி மாசத்துல பூர நட்சத்திரத்துல நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமையில ராகு காலத்துல 8 முட்டைகள் இருந்து 8 பெண் பிள்ளைகள் பிறந்து வராங்க. முதல் முட்டையிலிருந்து பிறந்து வரா முத்தாரம்மா நம்ம முத்து மாரியம்மா. 2வது முட்டையில பிறக்கிறா பத்ரகாளி நம்ம உச்சினி மாகாளி. இந்த அம்மாவை நம்ம எல்லையம்மா எல்லை காளியம்மான்னு சொல்லி கும்பிட்டு வரோம். 3வது முட்டையில பிறக்கிறா 3 முகத்தோட ஒரு தேவி. இவளுக்கு பேருதான் முப்பிடாதி முப்பிடாரி. 3 தலைகள் 3 பெடவிகளோட, பெடவியில் அடிக்காதன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அது மாதிரி 3 தலையோடு 3 பெடவியோட பிறந்ததுனால முப்பிடாதி முப்பிடாதின்னு இவளுக்கு பேர் வந்துச்சாம். இப்படி 3 தலையோட பிறந்த இந்த அம்மாவுக்கு முத்தலையம்மன் ஒரு பேர் இருக்கு. அந்த முத்தலையம்மனை தான் முத்தாளம்மன் அப்படின்னு நம்ம பேர் சொல்லி கும்பிட்டு வரோம். 4வது முட்டையிலிருந்து பிறக்கிறா உலகளந்தாள்னு சொல்லக்கூடிய உலகமாதா, உலக நாயகி. துளிர்க்காத ஒரு வனத்துல போய் இந்த அம்மா உட்கார்ந்ததுனால இந்த உலக நாயகிய துலுக்கானத்தம்மன் சொல்றோமா. பொன்னிற மேனியோட பிறந்து வந்ததுனால இதே அம்மனை பொன்னியம்மன்னு நம்ம சொல்லி வரோமா. 5வது முட்டையிலிருந்து பிறந்து வர்றா அரியநாச்சி அம்மாங்கிற அங்கையர் கன்னியம்மா. நம்ம நாகவல்லி அம்மா நாகாத்தம்மன் கும்பிடுறோம் பாத்தீங்களா, அது இதே அங்கையர் கன்னியம்மா தான். 6வது முட்டையிலிருந்து செண்பகவல்லின்னு சொல்லக்கூடிய வடக்கு வாசல் செல்வியம்மா பிறந்து வரா. நம்ம செல்லியம்மான்னு கும்பிட்டு வரோமே அது இந்த தாய் தான். அந்த காலத்துல படை வீரர்கள்லாம் இந்த அம்மாவை கும்பிட்டு வந்ததுனால இவளுக்கு படை வீட்டம்மன் ஒரு பேர் இருக்கு. 7வது முட்டையில சந்தனமாரி பிறந்து வரா. இவளைத்தான் நம்ம சடைமாரி ஆகாசமாரின்னு கும்பிடுறோம். 8வது முட்டையில காந்தாரி அம்மா பிறந்து வரா. இப்படி நாகக்கண்ணி போட்ட 8 முட்டைகள்ல இருந்து 8 பொன் குழந்தைகள் பிறந்து வருது. தான் பெத்தெடுத்த இந்த குழந்தைகளை பூரா நாகக்கண்ணி அன்போட வளர்த்து வராங்க. எல்லா குழந்தைகளும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து நல்ல பருவம் அடைஞ்ச கன்னிகளா மாறி போறாங்க. அப்போ நாகக்கண்ணி கிட்ட போய் இந்த அஷ்ட காளிகளும் போய் நின்னு, ஏமா நாங்க எல்லாம் உன்னுடைய குழந்தைகள் தானே, ஆனா உன்னுடைய முகமும் எங்களுடைய முகமும் ஏன் வேற மாதிரி இருக்கு, நாங்கள் ஏன் மனித பிறவிகளாக பிறந்தோம், நாங்களும் உன்னை போல ஒரு நாகக்கண்ணியாகத்தானே பிறந்திருக்கணும்னு சொல்லி கேட்கும்போது இது அனைத்துமே சிவபெருமானுடைய செயல்மா, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு அந்த நாகக்கண்ணி சொல்ல போக, நாகலோகத்துல பாம்பா படைக்காம ஏன் மனுஷ குழந்தைகளா நம்மள இந்த சிவபெருமான் படைச்சாரு, இப்படி பிறந்ததுனால நமக்கு தான் என்ன பிரயோஜனம், அவருக்கு தான் என்ன பிரயோஜனம், இப்படி இருக்கிறதுனால இந்த உலகத்துல இருக்கிற ஒரு ஆம்பளையும் நம்மள கல்யாணமும் பண்ண வரமாட்டானே, இந்த பிறவிக்கு என்னதான் அர்த்தம்னு சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டி இந்த அஷ்ட காளிகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு சிவலிங்கத்தை புடிச்சு வச்சு சிவபெருமானை நோக்கி தவம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. சிவபெருமானும் வந்து காட்சி கொடுக்கிறாரு. அப்போ இந்த அஷ்ட காளிகளும் சிவபெருமான் கிட்ட கேக்குறாங்க, ஐயா சாமி எங்களை ஏன் இப்படி படைச்ச, என்ன காரணத்துக்காக இப்படி படைச்ச, நாகலோகத்துல நாகக்கண்ணியுடைய வயிற்றுல ஏன் மனுஷ பிறவிகளா பிறப்படுத்த வச்சேன்னு கேட்ட உடனே சிவபெருமான் இவங்களுடைய அந்த பிறப்பு ரகசியத்தை சொல்றாரு. மகிஷாசுரனை அழிப்பதற்காக அவன் வாங்கி வச்சிருந்த அந்த வித்தியாசமான அந்த வரத்தின்படி ஒரு பெண்ணுடைய வயிற்றிலே பிறக்காத பெண்ணாலதான் அவனை அழிக்க முடியுங்கிறதுனால
நாகக்கண்ணியுடைய வயிற்றுல பிறக்க வச்சு உங்க 8 பேரை வச்சு மகிஷாசுரனை அழிப்பதற்காக இந்த மாதிரியான ஒரு திருவிளையாடலை பண்ணுனேன்னு சொல்ல போக, ஓஹோ நீங்க கொடுத்த வரத்துக்கு நாங்க ஏன் கஷ்டப்பட்டு இப்படி எல்லாம் பிறந்து வந்து அவனை கொல்லணும்? அப்படி பண்ணணும்னா அதனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? எங்களை கல்யாணம் பண்றது கூட ஆள் கிடையாது. இப்படி நாகலோகத்துல பொண்ணா பிறந்துட்டோம். உங்களுக்கு தேவையான அந்த மகிஷாசுரனை நாங்க அழிக்கணும்னா எங்களை அதுக்கப்புறமா சிவபெருமானே நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கிறணும் அப்படின்னு இந்த அஷ்டகாளிகளும் சொல்ல போக, ஆஹா நம்ம இந்த அஷ்டகாளிகளுக்கு வேலை கொடுக்கலாம்னு பார்த்தோம்னா இவங்க இப்படி ஒரு கண்டிஷனை போடுறாங்கன்னு சொல்லிட்டு சிவபெருமானும் வேற வழி இல்லாம, சரிமா தாய்களா முதல்ல கொண்டுட்டு வாங்க, உங்களை பூரா கட்டிக்கிறேன்னு சொல்லி அவனை கொல்வதற்கு தேவையான அத்தனை வரங்களையும் இந்த அஷ்டகாளிகளுக்கு கொடுத்து சிவபெருமான் அனுப்பி வைக்கிறாரு. அத்தனை வரங்களை வாங்கிக்கிட்டு மைசூருக்கு மகேந்திரகிரி பர்வதத்துக்கு நம்முடைய அஷ்டகாளிகள் வந்து சேர்றாங்க. மகிஷாசுரன் கூட தனித்தனியா சண்டை போட்டு பாக்குறாங்க. அப்புறம் நம்ம 8 பேரும் சேர்ந்து நின்னாதான் முழு வலிமைன்னு புரிஞ்சுக்கிட்டு அஷ்டகாளிமார்களும் 8 காளிகளும் ஒன்னா சேர்ந்து சாமுண்டீஸ்வரியா மாறி மகிஷாசுரனை வதம் பண்ணி முடிக்கிறாங்க. அப்போ சாகுற தருணத்துல மகிஷாசுரன் கேட்கிறான், இவ்வளவு காலமாக இந்த பூமிக்கே ராஜாவா இருந்துட்டேன் தாயி, சாகும் போது இனிமேல் இந்த காட்டுல வாழ்ற உயிரினங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கின்ற சிங்கமாக என்ன மாத்தி போடுங்க தாயி, என்னன்னைக்கும் உங்களை சுமக்கிற சிங்கமா இருந்து உங்களை சுமந்துகிட்டு இருக்கிற அந்த பாக்கியமாவது எனக்கு கிடைக்கட்டும் சொல்லி கெஞ்ச போக, கடைசியாக தன்னுடைய ஆங்காரத்தை எல்லாம் ஒடுக்கி கொண்டு சாந்தமாகி சாமுண்டீஸ்வரி மகிஷாசுர மர்தினியாக அவதாரம் எடுத்து மகிஷாசுரனை தன்னுடைய சிங்கமாக மாத்திக்கிட்டாங்கன்னு அஷ்டகாளி கதை சொல்லுது. சரி, மகிஷாசுரனை அழிச்சாச்சு, அவதார நோக்கம் முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தா, அஷ்டகாளிக போட்ட சபதத்தின்படி மகிஷாசுரனை கொண்டு போட்டாங்க. அடுத்து சிவபெருமான் செஞ்ச சத்தியத்தை அவர் காப்பாற்றணுமா வேணாமா? இவங்களை பூரா அவர் கல்யாணம் பண்ணணும்ல. அதனால கைலாய மலையை நோக்கி இந்த அஷ்டகாளிகளும் கிளம்பி போறாங்க. இப்படி இந்த அஷ்டகாளிகள் தன்னை மணக்க சொல்லி கிளம்பி வர்ற இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான், ஆஹா இவங்களை எப்படியாவது தட்டி கழிக்கணுமே, அதுக்கு என்ன செய்யணுமே தெரியாம தன்னுடைய பூதகணமான நந்திதேவரை கூப்பிடுறாரு. இவங்கெல்லாம் வரும்போது ஏதாவது சூழ்ச்சி செஞ்சு இவங்களை தடுத்து நிப்பாட்ட பாரியான்னு சொல்ல போக, நந்திதேவர் ஒரு 8 வண்டுகளை பிடிச்சு 8 குழந்தைகளாக மாத்தி அந்த குழந்தைகளை எல்லாம் இந்த 8 காளிமார்களும் வர்ற வழியில போட்டு வர்றாரு. அந்த குழந்தைங்க சரியா அழுது துடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி வார வழியில இருக்கிற இந்த காளிகள்லாம் பெண்ணுடைய மனம் கனிந்த மனம் இல்லையா? அதனால அந்த 8 காளியம்மாக்களும் அழுதுகிட்டு இருக்கிற ஒவ்வொரு குழந்தையையும் 8 குழந்தைகளையும் கையில தாங்கிக்கிட்டு கைலாசத்துக்கு வந்து சேர்றாங்க. சிவபெருமான நோக்கி, ஆண்டவா சத்தியம் போட்டீங்களே ஞாபகம் இருக்கா, சட்டு புட்டுன்னு கல்யாண வேலையில பாப்போமா அப்படின்னு சொல்லி கேட்க போக, சிவபெருமான் சொல்றாரு, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் சத்தியம் பண்ணப்ப நீங்க எல்லாரும் கன்னிகளா இருந்தீங்க. ஆனா இப்ப கல்யாணம் முடிக்க வரும்போது ஆளுக்கு கையில ஒரு குழந்தையோட வரீங்களே, குழந்தையோட வந்திருக்கிற பொண்ணுங்களை யாருமா கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சொல்லி சிவபெருமான் கேட்க போக, அஷ்டகாளிகளும் என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சு போய் நிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சிவபெருமான் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு, நீங்க 8 பேரும் பூமிக்கு போய் அங்கே நின்று எல்லா மனிதர்களுக்கும் அபயம் கொடுத்து அவர்களை காத்துள்ள வேண்டும். 8 அம்மன்களாக பல வரங்களை வாங்கி கொண்டு போய் இந்த பூலோக மக்களை காத்து நில்லுங்கன்னு அனுப்புறாரு. அப்படி கிளம்புறதுக்கு முன்னால முத்தாரம்மன் சிவபெருமானை பார்த்து, எனக்கு தனியாக ஒரு வரம் வேணும்னு சொல்றாங்க. தவறு செஞ்சவங்களை எல்லாம் நான் தண்டிக்கணும், கடைசியாக தப்ப உணர்ந்ததுக்கு அப்புறமா அவங்கள நான் மன்னிக்கணும், அதுக்காக எனக்கு முத்து வரம் வேணும்னு கேட்கிறாங்க. அவங்க கேட்ட அந்த வரத்தின்படி 108 முத்துக்களை உருவாக்கி அதை ஒரு ஓலப்பெட்டியில போட்டு சிவபெருமான் முத்தாரம்மன் கிட்ட கொடுத்தாங்களாம். முத்தாரம்மன் அந்த முத்துக்களை எல்லாம் வாங்கிக்கிட்டு, இந்த முத்துக்கள்லாம் சக்தி வாய்ந்த முத்துக்கள் தானான்னு கேட்க போக, நிச்சயமாக அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. அப்படின்னா அதை உங்க மேலேயே சோதிச்சு பார்க்கட்டுமான்னு சொல்லி முத்தாரம்மன் கேட்க, சிவபெருமானும் புன்னகைக்க முத்தாரம்மன் தன்னுடைய கையில் இருந்த அந்த 108 முத்துக்களையும் எடுத்து சிவபெருமான் மேல வீசுறாங்க. உடனே சிவபெருமானுக்கு உச்சி முதல் உள்ளங்கால் வரை முத்துக்கள் தெரித்து அம்மா விளையாண்டு அவருடைய உடம்பே ரணமாகி போய் வேதனை எடுக்குது. ஆகா சிவபெருமானுக்கே இப்படி முத்து போட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு முத்தாரம்மன் அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம மகாவிஷ்ணு கிட்ட போய் சிவபெருமானை இதுல இருந்து எப்படி காப்பாத்துறதுன்னு சொல்லிட்டு வழி கேட்கிறாங்க. அப்போ மகாவிஷ்ணு சொல்றாரு, நீ போட்ட முத்தை நீதான் தாய் இறக்கணும்னு சொல்றாரு. அண்ணா எப்படி இந்த முத்தை இறக்கணும்னு எனக்கு வழி சொல்லி கொடுங்கன்னு முத்தாரம்மா கேட்க போக, தலைவாழை இலைய விரிச்சு அதுல சிவபெருமான படுக்க வச்சு சக்தி தேவியுடைய சூலாயுதத்தால உருவான வேப்ப மரத்தினுடைய இலைகளை எல்லாம் பிச்சு கொண்டு வந்து சிவபெருமானுடைய உடம்புல அதை நீவி விட்டு ஆத்தி விடுமான்னு சொல்ல போக, தேவியும் அதே மாதிரி செஞ்சு சிவபெருமானை அந்த முத்தால் ஏற்பட்ட வேதனையிலிருந்து காப்பாத்தி விட்டாராம். அதுக்கப்புறமா மகாவிஷ்ணு நினைச்சாராம், ஆனானப்பட்ட சிவபெருமானாலேயே இந்த அம்மா போடுற முத்தை தாங்க முடியலையே, சாதாரணமான மனித உயிர்கள்லாம் எப்படி தாங்குவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த முத்துக்களை எல்லாம் வாங்கி ஒரு
கொப்பரையில போட்டு வறுத்து அதனுடைய வீரியத்தை எல்லாம் குறைச்சு இந்த மனுஷ மக்கள் தாங்கக்கூடிய அளவிலே வீரியத்தை வச்சு மறுபடியும் முத்தாரம்மன் கிட்ட கொடுத்து அனுப்பி விட்டாராம். அதற்கு பிறகு கைலாயத்தில் இருந்து இந்த அஷ்ட காளிகளும் இந்த 8 காளிமார்களும் பூமிக்கு வர்றாங்க. பூமிக்கு வந்து புண்ணிய பூமியான பொதிகை மலை மேல இறங்கி நிக்கிறாங்க. இப்படி 8 காளிமாரும் கையில ஒரு குழந்தையோட நிக்கிறாங்களா, அந்த 8 குழந்தைகளையும் ஒன்னாக்கி வழியில கண்டெடுத்த அந்த குழந்தைக்கு வைரவன் பேர் சூட்டுறாங்கன்னு சொல்லப்படுது. இதுதான் இந்த அஷ்டகாளிகள் அட்டகாளிகள் பிறந்த கதை. இனி இந்த அட்டகாளிகள் இருக்கிற ஒவ்வொரு காளியம்மனை பத்தியும் பின்னால வரக்கூடிய நாட்கள்ல வீடியோக்கள்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச கோவில்கள், உங்களுக்கு பிடிச்ச சாமிகளை பத்தி வீடியோக்கள் போறதுக்கு இந்த வீடியோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டு வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.